நம்முடைய எழுச்சி தமிழர் எங்களுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருமா அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு வருகை இருக்கிறார். அண்ணன் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று அண்ணன் அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த நமது வெற்றி வேட்பாளர் ஐபி செந்தில் அவர்களே, செந்தில் குமார் அவர்களே, அவைத்தலைவர் சத்யா அவர்களே, அம்சலட்சுமி ஆறுமுகம் அவர்களே, சங்கரலிங்கம் அவர்களே, சுகுமார் அவர்களே, தாஸ் அவர்களே, சித்ரா, மைக்கேல், குருநாதன், புரோட்டா பாலன், கண்ணன், அசோக்குமார், ஆரோக்கியம், ராமச்சந்திரன் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, பகுதி பொருளாளர் தேமுதிக செல்வராஜ் அவர்களே, சிவபிரபு அவர்களே, அஜ்மல் ஹுசேன், பவுல் வெனிஸ், ஜார்ஜ் ஸ்டீவன் ஆகிய தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி மைதீன் பாபா அவர்களே, அன்பரசு அவர்களே, ரமேஷ், திருச்சித்தன், ஸ்வீட் ராஜா, பெர்னா ஆகிய தோழர்களே, பாபு அவர்களே, இருதயராஜ் அவர்களே, சாகுல் அமீத் அவர்களே, நிர்மலா தேவி அவர்களே, சவரியம்மாள் அவர்களே,
மக்கள் நீதி மையத்தின் மதுரை மண்டல செயலாளர் சிவபாலகுரு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் செல்வராகவன் அவர்களே, மாநகர செயலாளர் செல்வேந்திரன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் அவர்களே, மேயர் இளமதி ஜோதி பிரகாசம் அவர்களே, துணை மேயர் ராஜப்பா அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு இளவல் சுப்புரத்தினம் அவர்களே, நம்முடைய கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, என் உடன் வருகின்றிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐ. பெரியசாமி அவர்களின் அருமை புதல்வர், சட்டமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் IP செந்தில்குமார் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு செல்லுவார். இந்த தொகுதியை சார்ந்த மக்களின் உணர்வுகளை சட்டமன்றத்தில் பிரதிபலிப்பார். உங்களுக்காக உரத்து பேசுவார். ஆனாலும் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக, அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வைப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சில ஆண்டுகள் தவிர இந்த 25 ஆண்டுகளில் பெரும்பாலான தேர்தல்களில் திமுகவோடு இணைந்து பயணிக்கிறோம். அதற்கு காரணம் பெரியார், அண்ணா ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற புரிதலின் அடிப்படையில் தான் நான் மாணவ பருவத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து போராட்ட நடவடிக்கைகளையும் கவனித்து வருகிறவன். நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 2001 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்தித்த நாளில் இருந்து இன்றைக்கு தளபதி தலைமை தாங்குகிற இந்த நாள் வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி போராட்டங்களை பார்த்து வருகிறவன் என்பதை தாண்டி அவர்களோடு இணைந்து களம் கண்டு வருகிறவன். இந்த தேர்தலில் கூட எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடலாம் என்று பலரும் முயற்சித்தார்கள். என்னென்னவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேறினால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட முடியும், சிதறடித்து விட முடியும். திமுக கூட்டணி சிதறினால் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தார்கள். நான் பெரியார் அரசியலை உள்வாங்கியவன், புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலை படித்தவன், மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களின் கருத்தியலை அறிந்தவன், புரிந்தவன், தெரிந்தவன். ஆகவேதான் இந்த மண்ணில் சங் பரிவார் கும்பலுக்கு இடமில்லை என்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். அதிமுக இன்றைக்கு பாஜகவை தனது தோளிலே தூக்கி வருகிறது. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததை அவர்களாலேயே நியாயப்படுத்தி சொல்ல முடியாது. நாங்கள் திமுகவோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதை எங்களால் நியாயப்படுத்த முடியும். நாங்கள் ஏன் திமுகவோடு இருக்கிறோம், திமுக தலைமையிலான கூட்டணியில் பயணிக்கிறோம் என்பதை என்னால் மணிக்கணக்கிலே பேச முடியும், காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததற்கான நியாயத்தை சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையிலே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது? அதிமுகவுடைய மேலாள் பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு பொதுத் தேர்தலில் வெளிப்படையாக சொன்னார், நான் என் அரசியல் வாழ்வில் பெரும் தவறு இழைத்து விட்டேன், பிழை செய்து விட்டேன். பாஜகவோடு கூட்டணி வைத்தது நான் செய்த பெரும் பிழை. அதற்கு பரிகாரமாகத்தான் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். அது மட்டுமில்லாமல் ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அழைத்தவர் ஜெயலலிதா அம்மையார். அது மட்டுமல்ல, அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறை இனி எந்த காலத்திலும் செய்யாது, இனி ஒருபோதும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்காது என்று சொன்னார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதிமுகவை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதிமுக எந்த அடிப்படையிலே பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்பதை நியாயப்படுத்த அவர்களால் முடியுமா? முடியாது. அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியும் ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டவர்கள் என்பது மட்டுமின்றி அவர்கள் சவால் விட்டுக் கொண்டவர்கள். எடப்பாடி அவர்களோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டு சாகலாம் என்று சொன்ன தலைவர் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறார். எடப்பாடி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்த பாமக அன்புமணி இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறார். பாஜகவை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாஜகவோடு கைகோர்த்து நிற்கிறார். கொஞ்சம் கூட அவர்களுக்கு கருத்தியல் அடிப்படையில் எந்த பொருத்தமும் கிடையாது. முரண்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே கைகோர்த்து நிற்கிறார்கள். இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் பாஜகவினர் தமது கைவரிசையை காட்ட முடிகிறது. ஏன் தமிழ்நாட்டில் முடியவில்லை? கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே கூட அவர்கள் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவர்களால் காலூன்ற முடியவில்லை. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மறைந்த தலைவர் ஜெயலலிதா அம்மையாரும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அவர் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்வது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை உணர்ந்திருந்தார். அப்படிப்பட்டவரின் வரிசையில் வாரிசாக வந்து இன்றைக்கு அதிமுகவை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அடிப்படையிலே பாஜகவோடு கைகோர்த்து நிற்கிறார்? 27 இடங்களை அவர்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருவருக்கொருவர் சில நேரங்களில் முரண்பட்டது உண்டு, விமர்சனங்கள் செய்தது உண்டு. ஆனால் அடிப்படையில் கைகோர்த்து நிற்பதற்கான பொருத்தம் இருக்கிறது. கருத்தியல் பொருத்தம் இருக்கிறது, கொள்கை பொருத்தம் இருக்கிறது, கோட்பாட்டு பொருத்தம் இருக்கிறது, மதச்சார்பின்மை என்பதில் நாம் உடன்பட்டு நிற்கிறோம். அரசியலமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளாக பன்மைத்துவம், புளூரலிசம் இருக்கிறது. செக்யூலரிசம், மதச்சார்பின்மை இருக்கிறது. பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது. ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இருக்கிறது. லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்கிறது. இவையெல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகள். அதிலே மிக முக்கியமானது மதச்சார்பின்மை. மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம், மக்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் டெல்லியிலே இருக்கிற அரசாங்கம் எல்லா மதங்களையும் தம் மதங்களாக கருத வேண்டுமே தவிர ஒரு மதத்தை சார்ந்திருக்க கூடாது, இன்னொரு மதத்தை எதிராக பார்க்க கூடாது. பிஜேபியினருடைய அரசியல் என்ன? வெறுப்பு அரசியல். யாருக்கு எதிரான வெறுப்பு? முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு. வெறுப்பு அரசியல் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது.
ஒரு மதம் சார்ந்து பேசுகிற நிலை, வெறுப்பு அரசியலையும் மதச்சார்பு அரசியலையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான கூட்டணி பாஜக கூட்டணி. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒன்று சேர்ந்திருக்கிற கட்சிகள் 2016 காவிரி நீர் உரிமைக்காக யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரையில் ஒரு கட்சி கூட வெளியேறாமல் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி கூட இல்லை. புதிதாக கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் தேமுதிக வந்து சேர்ந்திருக்கிறது, எஸ்டிபிஐ சேர்ந்திருக்கிறது, மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்திருக்கிறது, வீரத்தமிழர் கழகம் என்ற முத்தரையர் சமூகத்திற்கான கட்சி சேர்ந்திருக்கிறது. சீட்டே இல்லாமல் பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று சொன்ன விஜய் அவர்களோடு போய் யாரும் சேரவில்லை. அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று வெளிப்படையாக அவர் கூவி அழைத்தும் கூட யாரும் போய் அவரிடத்தில் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அங்கிருந்து விலகி திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. எப்படி இந்த தலைமை, திமுக கூட்டணியின் தலைமை ஒரு கொள்கை சார்ந்த தலைமையாக அல்லது மக்கள் நலன் சார்ந்த தலைமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த கட்சிகள் எடுத்த நிலைப்பாடே ஒரு காரணம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பெரியாரும் அண்ணாவும் கட்டி காத்த சமூக நீதியை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை வலதுசாரிகளால் பலியாக விடாமல் தடுக்கும் நோக்கில், சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை, விரட்டி அடிப்போம் என்கிற நோக்கில் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பயணிக்கிறோம். இந்த கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும். அண்ணன் தளபதி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். முதல் காரணம் இந்த கூட்டணி பலம். எதிரே நிற்கிற கூட்டணி பலம் இல்லாத ஒரு கூட்டணி, வெறும் முரண்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற பொருந்தா கூட்டணி. நம்முடைய கூட்டணி கருத்தியல் சார்ந்த கூட்டணி, கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, கோட்பாட்டு பிடிப்புள்ள கூட்டணி, நடைமுறையில் பொருந்துகிற கூட்டணி, வலுவான கூட்டணி, எண்ணிக்கை பலம் கொண்ட கூட்டணி, மக்களின் பேராதரவை பெற்ற கூட்டணி. எனவே முதல் காரணம் கூட்டணி பலம். இரண்டாவது காரணம், இந்த 5 ஆண்டுகளில் தளபதி அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் என்று சொல்லுகிற இந்த திராவிட முன்மாதிரி அரசு சாதித்திருக்கிற சாதனைகள். நான் முதல்வன் திட்டம், தவப்புதல்வன், தமிழ் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், எண்ணற்ற பல திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டம். பிற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்களே தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு, பின்பற்றக்கூடிய அளவுக்கு இங்கு மக்களுக்கான நலன்களை முன்னிறுத்தி சாதனைகளை படைத்திருக்கிற ஒரு அரசு. எனவே இரண்டாவது காரணம் அரசின் சாதனைகள். மூன்றாவது காரணம் திமுக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை. அதிலே மிக முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் திட்டம். பெண்களை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த அரசு காட்டுகிற அக்கறை வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மகளிர் உரிமை திட்டம் என்பது மகளிரினுடைய நலன்களை முன்னிறுத்துகிற திட்டம். விடியல் பயணம் என்பது மகளிரை முன்னிறுத்துகிற திட்டம். கூப்பன் 8000 ரூபாய் வழங்குகிற திட்டம் மகளிரை முன்னிறுத்துகிற திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியதற்கு நான் பார்க்கிறேன் 3 காரணங்கள். 1 கூட்டணி பலம், இன்னொன்று அரசின் சாதனைகள், 3 தேர்தல் அறிக்கை. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கண் துஞ்சாமல் களப்பணியாற்றுங்கள். எஞ்சிய நாட்களில் அல்லும் பகலும் ஓயாது பணியாற்றுங்கள். அண்ணன் செந்தில்குமார் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துங்கள்.
இந்த தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சின்னம், தளபதியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், இடதுசாரி கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆனந்தராஜ், தினேஷ் பாபு, பிரபாகரன், ரிச்சர்ட், சுப்பிரமணி, முருகேசன், அலெக்ஸ், இம்ரான், சிவராஜ், சேட், லியோ, சாகுல், திவ்யா ஆகிய தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட துணை செயலாளர் பேர் ஏற்கனவே சொல்லியாச்சு. நன்றி. மாமன்ற உறுப்பினர் நடராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.